வெல்கம் டு நம்ம ரூட்டே. ஓகே, இந்த காசு இருக்கே, இந்த காசு இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த காசு. முதல்ல வந்து ஞாபகம் வந்து காசு நம்ம எப்போ வாங்கியிருக்கோம், காசு எப்போ வந்து கையில் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தா ரொம்ப நாஸ்டாலஜி மெமரிஸ் அப்படியா தான் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2வது 3வதுலேருந்து வந்து டெய்லி காலையில் வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது வந்து போயிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா? அப்படி சொல்லி போயிட்டு வரோம் சொல்லும்போது வந்து அப்பா அவரோட பாக்கெட்லேருந்து இருக்கிற சில்லறையை ஒரு ரூ. 2 ரூ. 3 அப்படி தருவார். அப்படி தான் அந்த ரூ. 2 ரூ. 3 தான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து 5 பைசா 10 பைசா வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன மேட்டர்னா, சென்னையில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த 5 பைசா செல்லாமல் போயிடுச்சு. பட் ஆனால் வந்து கிராமப்புறங்களில் வந்து 5 பைசா அப்படிலாம் வந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க அப்பயுமே வந்து. ஸோ நான் எனக்கு ஒரு 6, 7, 8 வயசு இருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 5 பைசா செலவு பண்ணியிருக்கேன், 10 பைசா 20 பைசா இதெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து யார் கொடுத்தாங்கன்ற அது சரியாக ஞாபகம் இல்லை. பட் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது போயிட்டு வரேன்ட்டு நான் சொல்லும்போது வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ரூ. 2 ரூ. 3 வந்து அப்போது கையில் தருவார். எனக்கு ரூ. 2, எங்கள் அக்காவுக்கு ரூ. 2 3 அந்த மாதிரி தருவாங்க. அது அங்கேருந்து தான் வந்து காசுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ணுக்கே வந்து படும். அது வரைக்கும் வந்து தெரில. அந்த ரூ. 2 3 உலகம் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஒரு மாதிரி வந்து சூப்பராக இருக்கும். அப்போது ஆரம்பித்தது தான். மிஞ்சி போய் அந்த ரூ. 2 3 என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் விட்டு வரும்போது பானிபூரி வந்து கேட்டால் ஒரு பிளேட்டு ரூ. 2 3 ஒரு ரூபாய்க்கு 2 ரூபாய்க்குலாம் பானிபூரி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு, இல்லை கொய்யாக்காய் இந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிட்டு இது மாதிரி வாழ்க்கை போச்சு. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பெரியவங்களா ஆகும்போது ஒரு 6வது 8வது 10வது படிக்கும்போது எனக்கு என் லைஃப்பில் வந்து எப்படின்னா, நான் போயிட்டு வரேன், திருப்பியும் அதே ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, அப்பா தூங்கிட்டு இருப்பாரு, பாக்கெட்டில் காசு இருக்கும் எடுத்துகிட்டு போ அப்படின்வாரு. விட்டால் ரூ. 5 வந்து நான் எடுத்துப்பேன், ரூ. 5 எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி திருப்பியும் போயிட்டு ரூ. 5 எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போவோம். 8வது 9வது படிக்கும்போதெல்லாம் வந்து பெருசாக வந்து அதே மாதிரி தான் பானிபூரி சாப்பிட்டுட்டு, இல்லை பப்ஸு வந்து ஃபேவரெட். அப்போலாம் வந்து பப்ஸு, இந்த பன் பட்டர் ஜாமு இதுதான் வாழ்க்கையாக இருந்தது. அப்படி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு காசு கொடுத்து வந்து சாப்பிட்றது. பெரிய ஆசை எதுவுமே கிடையாது எங்கேயுமே. ஏன்னா அந்த வயசில் வந்து என்னோட ஏஜில் அந்த வயசில் வந்து பெருசாக எதுவுமே தெரியாது. வீடு விட்டால் ஸ்கூலு, அதை விட்டால் வீட்டு கீழே விளையாடுறது, வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கில் விளையாடுறது, இப்படி தான் வந்து லைஃப் வந்து போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10வது 10th +1 அந்த ஸ்டேஜ், +1 +2 அந்த ஸ்டேஜ்லாம் வந்து ஒரு ரூ. 10 வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரூ. 10 கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ரூ. 10 வச்சு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு மேட்ரு வந்து அந்த ரூ. 10 வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், வாங்கி சாப்பிட்றதுக்கு இருக்கும். அதே சேம் டைம் கிரிக்கெட் மேட்ச் விளாடுவோம். கிரிக்கெட் மேட்ச் விளாடும்போது பெட் மேட்ச்சுன்றதெல்லாம் வந்து அப்போ தான். இந்த கிரிக்கெட் மேட்ச் விளாட்றதுல தான் வந்து பெட் மேட்ச்சே ஸ்டார்ட் ஆகும். ரூ. 5 மேட்ச்லாம் வந்து அதுலேயும் பெஸ்ட் ஆஃப் 3 போட்டு அந்த ரூ. 5 வந்து பெஸ்ட் ஆஃப் 3 விளாடி அப்படியே உச்சக்கட்ட வெயிலில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ரூ. 10 வந்து ரூ. 5 ரூ. 10 விளாட்றது, அது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து இந்த ஹேண்ட் கிரிக்கெட்லாம் வந்து வந்து ரூ. 2 பெட் மேட்ச்சு, ரூ. 1 பெட் மேட்ச்சு போட்டு டீம் போட்டு அடித்து அப்படியே பறக்க விட்டுட்ருப்போம். ஜாலியாக வந்து எல்லாமே வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது இப்போது 10th ஸ்டாண்டர்ட் +1னா வந்து ஒரு 5 செக்ஷன் இருக்கும், 6 செக்ஷன் இருக்கும். 1A1, 1A1, 1A2, 1A3 இந்த மாதிரி வந்து ஒரு 5 செக்ஷன் 6 செக்ஷன் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் எல்லாமே சேர்ந்து ஃபுல்லாகவே வந்து பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியாக அப்படி இருக்கும். பாய்ஸ்க்கு வந்து ஒரு 6 செக்ஷன் இருக்கும், கேர்ள்ஸ்க்கு ஒரு 2 செக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ 10th படிக்கும்போதெல்லாம் வந்து இந்த பெட் மேட்ச் ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடி கஷ்டப்பட்டு சேர்த்து அப்படியே சாயந்தரம் போயிட்டு அப்படியே இந்த ஜூஸ் குடிக்கிறது, இல்லை பேக்கரிக்கு போயிட்டு வந்து இந்த பப்ஸு, பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றது எல்லாம் வந்து இந்த அப்போது வந்து திடீர்னு புதுசாக ரிலீஸ் பண்ணாங்க கோலா, அது இதுன்ட்டு வந்து ரூ. 5 ஜூஸு அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அப்படியே அப்படி வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி வந்து நாஸ்டாலஜியாக பயங்கரமாக போச்சு. அதுக்கப்புறம்
அந்த குடுக்குற காசை வந்து சேர்த்து வைக்கிற பழக்கம் பர்சனலி எனக்கு இருந்தது. எனக்கு ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில வந்து நான் 50 காசு, ரூ. 1, ரூ. 2 அப்படியே போட்டுட்டே வருவேன். ஒரு காலத்தில எவ்வளோ சேர்ந்துருக்கும்னு தெரியாது. ஆனா சேர்ந்துருக்கும். ஏதோ ஒண்ணு சேர்ந்துருக்கும். கஷ்டப்பட்டு அது எப்போ கை வைப்பேன்னா, ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஊருக்கு போம்போது அந்த காச வந்து எடுத்துட்டு போய் ஊர்ல வந்து என்னோட கசின்ஸ் அந்த மாரி இருக்கும்போது அங்க செலவு பண்ணிட்டு, மிஞ்சி போய் எவ்வளோ சேர்ந்துருக்கும்? பெருசா ஒரு ரூ. 100 சேர்க்கிறதுன்றதே பெருசா இருக்கும். ஏன்னா ரூ. 2 ரூ. 3 அந்த மாரி தான் போட்டிருப்போம். ரூ. 100 சேர்த்துருப்போம். ஒரு 5 மாசத்துல, 6 மாசத்துல அது மாரி தான் இருக்கும். ரூ. 100 கஷ்டப்பட்டு சேர்த்து அதுலயும் வந்து அதுலயும் நம்மளுக்கே தெரியாம வந்து வீட்ல கை வச்சிருப்பாங்க. வீட்டு கஷ்டத்துக்காக வந்து நம்மளே கஷ்டப்பட்டு சேர்த்துருப்போம். இதுல வந்து வீட்டு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாம வந்து சேர்த்துருப்பாங்க. கை வச்சிருப்பாங்க. சரி அது ஒரு பக்கம் போகும். நம்மளுக்கு சில டைம் தெரியாம இருக்கும். சில பேர் சில டைம் வந்து சொல்லிட்டே எடுப்பாங்க. சரின்ட்டு விட்டுருவோம். அது தெரியாது பெருசா. சரி ஊருக்கு போயிட்டு இந்த மாரி செலவு பண்ணிட்டு ஒரு மாரி ஜாலியா ஹவர்ஸ் இந்த காசு வீக்கெண்ட் ஆனா வந்து இந்த ரூ. 5 அப்படிலாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ப்ளே ஸ்டேஷன் 1/2 அன் ஹவர் ரூ. 5 போயிட்டு ஸ்மாக் டவுன் விளையாடுறது, இல்லைனா சைக்கிள் ரேஸ் விளையாடுறது இந்த மாரி ஒண்ணு போயிட்டுருக்கும். அத விட்டா ஹவர் சைக்கிள். 1 ஹவருக்கு ரூ. 2000 அப்படின்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆமா ரூ. 2000 அப்படின்ட்டு ஹவர் சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே சைக்கிள் வாங்குறதுக்கெல்லாம் வசதி இருக்காது. வீட்லயும் சைக்கிள் இருக்காது. என்ன பண்றது? ஒரு 1/2 ஹவர் எடுத்து 1 ஹவர் எடுத்து ஓட்டுற அந்த காலகட்டம் தான் இருந்தது. அது மாரி ஜாலியா ஒரு மாரி சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டும்போதெல்லாம் ஏன்னு ஒரு ஒரு சின்ன வயசு ஹீரோயிசம் ஒண்ணு நடக்கும். அது ஒரு மாரி வந்து ஒரு மாரி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டேஜ் வரும். காலேஜுக்கு போன புதுசுல வந்து வீட்லயும் பையன் காலேஜுக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங் ஒரு ரூ. 100 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ட்ரெயின் பாஸும் எடுத்து குடுத்து ரூ. 100 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டெய்லி அவனுக்கு ரூ. 100 கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து ரூ. 50 குறைச்சாங்க. சரி ரூ. 50 கொடுக்க முடியலையே சொல்லிட்டு டெய்லி அதுக்கப்புறம் அதான் ட்ரெயின் பாஸ் தான் 3 மாசத்துக்கு எடுத்துக்கிறல்ல ரூ. 500 கொடுத்து உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 20 டெய்லி ரூ. 20 மேக்ஸிமம் ரூ. 20 இல்லை சம்டைம்ஸ் ரூ. 50 அந்த மாதிரி இருக்கும். அப்படி இப்படின்ட்டு நம்மளுக்கு பட் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? எவ்வளோன்றது அவங்களுக்கும் தெரியும். நம்ம நிலைமை எப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி நம்மளோட நிலைமை என்னன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ வந்து அந்த கஷ்டமாக இருக்கும். இப்போ என் லைஃப்பில் வந்து காலேஜ் டேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஒன்று போயிட்டு இருந்தது. ஒரு மாதிரி ஸோ எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா? எல்லாத்தையும் வந்து பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல முடியாது. ஸோ வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளு, நம்மளோட சைட்டு, நம்மளோட அப்படி இப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கோம். அந்த டைமில் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. லைஃப் வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப் எப்படி இருக்குன்னா, ஜாலியாக ஒரு மாதிரி நாங்கள் மிஞ்சி போய் படத்துக்கு போவோம். இல்லைன்னா கும்பலாக வந்து படத்துக்கு தான் போவோம். நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே வந்து ரொம்ப நல்ல பையன். நிஜமா வந்து நான் ரொம்ப நல்ல பையன். ஒரு மாதிரி காலேஜ் போவேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இந்த அப்பயுமே வந்து அப்போ இருக்கிற ஜென் வேர்ல்டு வந்து இருந்தது. பட் எனக்கு தெரியல. பெருசா எனக்கு தெரியல. நம்மளுக்கு இந்த கிளாஸின்னா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து மால்லாம் வந்த புதுசுல வந்து மால்குள்ளே போகிறதுக்கே கூச்சமா இருக்கும். அங்கே ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஸ்லிப்பர் போட்டுட்ருக்கோம். அடிட்டி அந்த ரூ. 100 ஸ்லிப்பர் ஒன்று போட்டுட்ருப்போம். ஒரு மாதிரி ஷார்ட்ஸ் இருக்கும், இல்லை பேண்ட் இருக்கும். ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். போயிட்டு ரேட்டு கேட்கறதுக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த பர்கர் கடை, KFCலாம் பார்த்தா பெருசு. இப்போலாம் வந்து பெருசு. சரி அது அந்த பக்கமே இல்லை. ரோட்டு கடை இல்லை ரஸ்னா கடை இந்த மாதிரி அப்படியே போய் பசங்க கூட விளையாடி ஜாலியாக அப்படியே ஒன்று போயிட்டு இருந்தது. காலேஜ் வந்து மிஞ்சி போய் பார்த்தா, காலேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் ஹோட்டலில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றது, இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்றது, பரோட்டா கடைக்கு போகிறது, அதை விட்டா படத்துக்கு போகிறது, இல்லைனா வந்து இந்த ஏதாச்சும் ஆனுவல் அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். அது வரைக்கும் ஓகே. அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுவோம். கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு புண்ணியத்தில் வந்து ஏதோ ஒரு வேலை கிடச்சிடும். என்ன வேலைக்கு எதுக்கு படித்தோம், எதுக்கு போக போகிறோன்னு தெரியாமல் ஒன்று சுற்றிட்டு இருப்போம். எவனோ ஒருத்தன் வான்னு சொல்லி வந்து அங்கே போய் சேர்ந்து அங்கே வேலை சேர்ந்து ஒரு ரூ. 8000 அந்த மாதிரி மாத சம்பளம் அப்படின்ற இது வந்து ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃபஸ்ட்டு சேலரின்ட்டு வாங்கினது வந்து ஸ்கூல் படிக்கும்போது. ஸ்கூல் முடிச்சுட்டு கீழே ஒரு ஜாம் கம்பெனி இருந்தது. அந்த ஜாம் கம்பெனியில் வந்து நாங்கள் வேலைக்கு போனோம். அதுவும் எதுக்குன்னா வேலையாக நாங்கள் போகல. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து சரி லீவில் இந்த வருஷம் ஊருக்கு போவேனா,
1.5 2 மாதம் லீவு. சரி நம்ம 1 மாதம் கஷ்டப்பட்டு இருந்துட்டு திருப்பி ஒரு 15-20 நாள் லீவு போல, அப்போ காசு சேர்த்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் 2 பேர் வந்து ஜாம் கம்பெனிக்கு போனோம். அவர் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன். ஸோ அதனால் ஜாலியாக இருக்கும். ஸோ நான் வேலைக்கு போகிற ஃபீல், ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு போய் பார்க்குறோம், கண்டிஷனாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அது ஜாம் கம்பெனி அந்த ரொம்ப ரொம்ப கொடுமையான வேலை. உண்மையை சொல்லப்போனால் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறதுலாம் வந்து இந்த ஃபேக்ட்ரி ஓரியன்டடு அந்த மாதிரி வேலை பார்க்குறது வந்து ரொம்ப கொடுமை. ஆனால் என் ஃப்ரெண்டு அந்த அண்ணன் எல்லாமே கதையை பேசிக்கிட்டு ஜாலியாக காலைல 4 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 7-7:30 தான் முடியும். அவர் வேலை வாங்கிட்டு இருப்பார் போல இருக்கு. அது எங்களுக்கு தெரியாது. பட் பின்னி பெடல் எடுத்துருவா. சின்ன பசங்க தானே, மிஞ்சி போய் பார்த்தா ஒரு 14-15 வயசு இருக்கும். பின்னி பெடலாக தான் வேலை இருந்திருக்கு. ஆனால் வந்து காசு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணதுனால வந்து பெருசாக தெரியல. எப்படா எனக்கு ஒரு நாள் முடிக்கணும், காலைல 4 மணிக்கு ஏஞ்சி அந்த இதுன்ட்டு ஃபுல் ஃப்ரூட்ஸை வந்து உரிச்சு அது இதுன்னு பண்ணி படகு ஓட்டுற மாதிரி வந்து அந்த கடாயை வந்து ஊட்டி டபராவை ஊட்டி அதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு டேப்பை போட்டு லேபிள் அடித்து அதை வந்து ஒரு 100 பாட்டில் ஒரு நாள் 100 பாட்டில் ஜாமு பண்ணுறதுக்கு வந்து அப்படியே சாகணும். ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி போகும். சரி அப்படி முடிச்சிட்டா ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அந்த 50 ரூபா சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு ஒரு 1200 ரூபா சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு எனக்கு மொபைல் வாங்கணும்னு வெறியில் இருந்தேன். ஆமாம், அப்போ வந்து மொபைல் வாங்கணும்னு வெறி இருந்தது. ஸோ ஏன்னா வந்து நான் 1100 வந்து எங்கள் அண்ணன் கொடுத்தது தான் நான் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 9th படிக்கும்போதே கையில் 1100ன்ற ஒரு ஃபோன் வந்தது. ஸோ அதனால் வந்து கேமரா மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதவன் படம்லாம் வரும்போது ஒரு மாதிரி ஃப்ளிப் நோக்கியா மொபைல் இருந்தது. சரி அப்போல்லாம் வந்து டி நகர்னாலே வந்து சத்யா பஜார் வந்து செம்ம ஃபேமஸ்ஸு. இந்த மொத்தமாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா. சரி அங்கே போய் செகண்ட்ஸில் மொபைல் வாங்கலான்னு போயிட்டு எப்போவுமே வந்து வீட்டில் ஒன்று நடக்கும்ல, ஒரு விஷயத்துக்கு காசு போய் போடலாம் வாங்கலாம் அப்படின்னும்போது ஒரு நெகட்டிவாக பேசிட்டு தான் அப்புறம் வந்து ஓகேன்ட்டு ஒன்று வருவாங்க. இந்த தடவை என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் போயிட்டு அந்த நோக்கியா மொபைலை வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணேன். திடீர்னு பார்த்தா ஓஎஸ் போயிடுச்சு. அப்போல்லாம் வந்து தெரியாது மொபைல்னால் நம்ம சர்வீஸ் டிஸ்பிளே போனாலும் சரி, ஏதாச்சும் சின்னதாக ஹேங் ஆனாலும் சரி மொபைல் சர்வீஸ் கடைக்கு தான் போவோம். வாங்கின அந்த பஜார் கடையில் போயிட்டு அவன்கிட்ட திருப்பி நான் மொபைல் ஆன் ஆக மாட்டேங்குதுண்ணா அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தா, தம்பி நீ எப்போப்பா வாங்கினேன்ட்டான். எனக்கா என்ன பண்ணுறது இல்லை, கெஞ்சியா நான் ப்ளீஸ்ண்ணா வீட்டில் திட்டுவாங்கண்ணா, இப்போ பண்ணாதீங்கண்ணா, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கினேண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி அவன் இன்னொரு கொரியன் செட்டை கொடுத்தான். அட்லீஸ்ட் அதுவாச்சும் கொடுத்தானேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் அப்படியே G5 மொபைல் கொரியன் செட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்து அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கம் டு காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலை சொன்னீங்க. இந்த ஃபஸ்ட்டு வேலை வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டு இந்த டிரான்சாக்ஷனு அப்படிலாம் கிடையாது. நான் போன வேலை வந்து ஒரு கவரில் வந்து ஒரு 8000 ரூபா வந்து போட்டு தருவாங்க. அப்படியே அந்த கவர் வாங்கும்போது ஒரு ஆனந்தம் இருக்குமே. ஃபஸ்ட்டு சம்பளம் அப்படியே வந்து இந்த 8000 ரூபாலாம் வந்து பெருசு. சரி நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். வீட்டில் போய் வந்து சொன்னால் வந்து அந்த டைமில் வந்து சரி 8000 ரூபா 7000 ரூபாய் எடுத்துப்பாங்க, 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஏன்னா பஸ்ஸில் தான் நான் போகிறேன், என் பக்கத்தில் தான் வேலை. ஸோ பஸ்ஸில் போகிறேன். ஒன்று பஸ் பாஸ் எடுத்தால் ஒரு 150 ரூபா 200 ரூபாய் மேக்ஸிமம் ஒரு 300 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். மாதத்தில் நீ டீ அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டா வந்து ஒரு 1000 ரூபாய் கரெக்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு. ஸோ வீட்டோட நிலமையும் இருக்குல்ல, நம்மளுக்கு அப்போ பெருசாக தெரியாது. ஃபஸ்ட்டு போக வந்து இங்கே வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு, எல்லா விலைவாசி ஏறிட்டுருக்கு. நம்மளோட ஒரு அந்த டீன் வயசில் வந்து எல்லாமே மாறிட்டுருக்கு. இவங்களுக்கும் தெரியும். பட்டு இவங்கக்கிட்ட சொன்னாலும் வந்து எல்லாத்துக்கும் கற்றுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியும். அந்த மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து சரி ஓகே சம்பாதிச்சோம். ஃபஸ்ட்டு வேலை அப்படியே மாதம் காசு வாங்கும்போது ஒரு விதமான ஆனந்தம் இருக்கும். அப்போ வந்து கஷ்டம் பெருசாக தெரில. ஃபஸ்ட்டு வேலையில் வந்து எனக்கு கஷ்டமாக தெரியல. வேலைக்கு போகிறோம், காசு வருது, வீட்டில் கொடுப்போம், நமக்கு ஒரு காசு கொடுப்பாங்க. அந்த காசில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது சம்டைம்ஸ் படத்துக்கு போகிறது, சம்டைம்ஸ் பக்கத்துலேயே வாங்கி சாப்பிட்றது, எப்பயாச்சும் லஞ்சு போகிறது, இந்த மாதிரி ஓகே கொஞ்சமாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சு ஒரு பல வருஷம் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு போய் ஒரு திருப்பி பார்க்கும்போது அங்கே வந்து அந்த வேலையிலேருந்து சரி இல்லை சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக தெரியாது இந்த ஐடி செக்டார் என்ன, எம்என்சினா எப்படி, வெளியே விலைவாசி எப்படி, மார்க்கெட்டிங் எப்படி, காசு எப்படி போகுது, எப்படி வருதுன்ற சுத்த ஐடியா கிடையாது. ஃபஸ்ட்டு வேலை அப்போ தான் முடிச்சிருக்கோம். 8000 ரூபாலேருந்து அடுத்த வேலைக்கு வரும்போது அவன்கிட்ட அதுலேயும் நெகோஷியேட் பேசுவாங்க. நான் மாதிரி எப்படின்னு கேட்டால் இல்லை தம்பி 12000 ரூபா தான் தருவேன் அப்படின்னு 4000 ரூபாய் ஏற்றிருக்கானேன்னு சொல்லி அந்த 4000 ரூபாய் ஏற்றுனதே வந்து ரொம்ப பெருசாக இருந்தது.
அதுக்கப்புறம் அங்கே ஒரு மாதிரி லைஃபு அந்த 14,000 வாங்கும்போது ஒரு சந்தோஷம். வீட்டில் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். எனக்கு வந்து நானும் ஒரு 14,000 சம்பாதிக்கிறேன்ட்டு எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி 14,000 சம்பளம் ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி வாழ்க்கை ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படி வந்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்றது தெரிய ஆரம்பிச்சதுன்னா வந்து, ஆஃப்டர் அந்த 3 வருஷம் வேலையை முடிச்சுட்டு இன்னொரு கம்பெனியில் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் காசு வாங்குறதே நிறுத்திட்டுருப்போம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கை நம்ம கொடுத்து பழகிட்டுருப்போம். அவங்ககிட்ட கை நீட்டி வாங்குகிற அந்த சிச்சுவேஷனும் வந்து வந்தது கிடையாது. அட் த சேம் டைம் வாங்குறதுக்கும் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். ஸோ நான் வேலைக்கு போனதுலேருந்து எங்கள் வீட்டில் நான் காசு வாங்குறதே நான் விட்டுட்டேன் சுத்தமாக. ஸோ நம்மளுக்கு கை நீட்டி வந்து காசு வாங்குற நிலைமைக்கும் வைக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பளம் வாங்கினா கொஞ்சோண்டு சேவிங்ஸ் வைப்பேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைப்பேன். கொஞ்சம் வைப்பேன். ஏன்னா எல்லாத்துக்குமே போயிடும். ஸோ அடுத்த வேலைக்கு வரும்போது ஒரு 22,000 சம்பளத்துக்கு வரும்போது வந்து, 22,000 வாங்குறோம்டா அப்படின்னு சொல்லும்போது சூப்பரா இருந்தது. ஆனா போய் அந்த கம்பெனில 22,000 சேர்ந்ததுக்கப்புறம் தெரியும், 30,000 மேல ஒருத்தன் வாங்கிட்டு இருப்பான். 30,000 கிட்ட வாங்கிட்டு இருப்பான். நம்மளோட கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். நம்ம மாடு மாரி உழைச்சுன்னு இருப்போம். என்னடா ஏதுடா இது தெரிஞ்சுந்தா நம்மளும் 30,000 கேட்டுருக்கலாமேடா அப்படின்ற மாரி தோணும். சரி அப்படியே அந்த 1 வருஷம் போய் இந்த அப்ரைசல் பீரியட் எல்லாம் வரும். கஷ்டப்பட்டு உழைப்போம். கொஞ்சம் கொஞ்சமா ரூ. 2,000 4,000 அப்படியே ஏத்தின்னு ஒரு சம்பளத்துக்கு வந்துரும். அப்புறம் வந்து ஃபினான்ஷியலி இந்த காசு பிரச்சனைகள்ன்றது எப்போ வரும்னா, ஒரு ஏஜ்ல தான் வந்து இந்த காசு பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு தெரியும். எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பண்றது? வீட்டுக்கு இவ்வளோ குடுக்கணும், வீட்டு வாடகை இவ்வளோ குடுக்கணும், வீட்டு கிராசரிக்கு இவ்வளோ குடுக்கணும். அது தாண்டி பர்சனலா நம்மளுக்கு வந்து வண்டிக்கு பெட்ரோல் போடணும். அது தாண்டி வெளிய போணும்னா இவ்வளோ செலவு இருக்கு. இவங்ககிட்ட நம்ம சொல்லவும் முடியாது. வெளியில கண்டிப்பா அது நீங்க போய் பசங்க இப்போ நான்லாம் எப்படின்னா, இவனுங்க கூட இருக்கும்போது லஞ்சுக்கு போய் சாப்பிட்டா இருக்கிற ஹோட்டல் எல்லாமே மேய பார்ப்பானுங்க. எல்லா ஹோட்டலுக்கும் போய் 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 ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூ. 150 ரூ. 200 ஆகும். போயிட்டு மதியானம் சாப்பிடுறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் சாயந்தரம் போனா டீ கடைக்கு போனா அங்க ஒரு ரூ. 30 ஆகும். இது மாரி கூட கும்பலா இருந்தா சம்டைம்ஸ் அவங்களும் நம்மளுக்கு காசு போடுவாங்க. நம்ம சம்டைம்ஸ் மொத்தமா அவங்களுக்கு காசு போடுவோம். இதே மாரி போகும். நம்ம அங்க இல்லன்னு சொல்ல முடியாது. இருக்கும்போது நம்ம பண்ணுவோம். நம்மகிட்ட இல்லன்னா அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதே மாரி போகும். இதனால காசு இப்படி ஒரு சைடுல போகும். சேவிங்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வைப்போம். அத தாண்டி இந்த பெட்ரோல் போடணும். இந்த மந்த் எண்டுலாம் ஆயிடுச்சுன்னா வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். என்னடா இதுடான்ட்டு. சில பேர் வந்து ரொம்ப கடன்ல இருப்பாங்க. அந்த கடன கட்டுறதுக்கே அந்த ஸ்டேஜ் தாண்டி வரும்போது ஒரு கட்டத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல சம்பளம் வாங்குவோம். நல்ல சம்பளம் வாங்கும்போது ஓகே வீட்டுக்கும் குடுக்க முடியுது. நம்மளால எடுத்தும் வைக்க முடியுது. நம்மளால வந்து டெய்லி செலவும் பார்த்துக்க முடியுது. அந்த நிலைமைக்கு வரும்போது என்ன ஆகும்னா, ரூ. 8,000 ரூ. 12,000 வாங்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்டா வாழ்க்கை. என்னடா இப்போ இவ்வளோ வாங்குறோம். என்னடா இது? வருது 1ஆம் தேதி வருது. டக்குன்னு இப்படி டிரான்சாக்ஷன் பண்ணா இங்க ஒரு பணம் போகுது, இப்படி ஒரு பணம் போகுது. நெட்டுக்கு கட்டணும், அதுக்கு இஎம்ஐ கட்டணும், பெட்ரோல் போடணும், வெளிய போறதுக்கு செலவு பண்ணணும், இப்போ வாங்கி சாப்பிடுறதுக்கு செலவு பண்ணணும், எல்லாமே போயிடுது. ஒரு கட்டத்தில வந்து நம்மளுக்கு செலவு பண்றதுக்கே வந்து காசு யோசிக்கிற நிலைமைக்கு ஆயிடும். நல்லா காசு சம்பாதிக்கும்போது இந்த மாரி ஆயிடும். சரி காசு, 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 காசு என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு என்ன பண்ணாலுமே வந்து உழைப்போம். சம்டைம்ஸ் நம்ம வேலை செய்ற இடத்துலயே வந்து உழைப்புக்கான ஊதியம் சில இடத்துல இருக்காது. சில டைம் சரி ஓகே நீ எவ்வளோ உழைக்கிறியோ கண்டிப்பா ஒரு நாள் இருக்குன்ற மாரி அப்படியும் ஹேப்பன் ஆகும், இப்படியும் ஹேப்பன் ஆகும். வேற வழி இல்ல. சில டைம் இப்போதைக்கு அந்த வெறி ஏறும். சம்டைம்ஸ்லாம் வந்து ஏன்டா வேலை பார்க்குறோம்? என்னடா வேலையே இல்லாம வாழ்க்கை ஓட்ட முடியாதா? அப்படியே நிம்மதியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும், உழைச்சா தான் தம்பி சோறுன்ற மாரி இப்போ இப்போ வந்து காசு இருந்தா தான் எல்லாமேன்ற மாரி ஆயிடுச்சு. உனக்கு வந்து நீ நல்லா இருக்கணுமா வாழ்க்கையில? காசு சம்பாதிக்கணும். சந்தோஷமா இருக்கணுமா? காசு வேணும். கடன் தொல்லை இல்லாம இருக்கணுமா? காசு வேணும். சாப்பிடணுமா? காசு வேணும். கார் வேணுமா? பைக் வேணுமா? படத்துக்கு போணுமா? எல்லாத்துக்குமே காசு வேணும். நிம்மதியா ஓசியிலே எங்க போறதுன்னு பார்த்தா, சும்மா நடந்து போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். இப்ப அப்படிதான் இருக்கு. ஆனா அது எத்தன நாள் தான் வேடிக்கை பார்க்குறது? ஸோ வந்து உழைக்கணும். உழைச்சா தான் வந்து காசு சம்பாதிக்க முடியும். அது மாரி எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து இந்த காசுன்றது வந்து சம்டைம்ஸ் ரொம்ப நெறையா இருந்துட்டாலுமே வந்து சில சில விஷயம் நம்ம லைஃப்ல இல்லாம இருக்கும். அத நெனச்சிட்டுருப்போம். சுத்தமா காசே இல்லாம இருந்ததுன்னா வந்து என்னடா காசே இல்லையேன்னு இப்படி யோசிச்சுட்டுருப்போம். லைஃப் அப்படியும் போகும், இப்படியும் போகும். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். கண்டிப்பா எதையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ நம்மகிட்ட என்ன இருக்கோ
அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அட் த சேம் டைம் கொஞ்சம் பின்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட சம்பளமும் யோசனை நெறைய வரும். உங்களோட முதல் சம்பளம் எப்படி இருந்தது? அதில இருந்த நாஸ்டாலஜி நினைவுகள், ஸ்கூல் வயசுலேருந்து, காலேஜ் வயசுலேருந்து, ஃபர்ஸ்ட்டு வேலையிலேருந்து, இப்போ கரண்ட்டா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த நிலைமையில இருக்கோன்ட்டு. அது யோசிச்சும் கவலைப்பட முடியாது. நாளைக்கு யோசிச்சும் கவலைப்பட முடியாது. ஸோ நல்ல மெமரீஸ எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஆசை வந்து யாரையுமே விடாது. ஸோ அது உண்மை அதுதான். ஆசை யாருமே விடாது. ஆசைய கட்டுப்படுத்திட்டு ஒரு மனுஷனால வாழ்றதுன்றது ஓகே. அது எப்படி இருக்கும்னா, வயசு வந்து ஒரு ஒரு வயசுல ஒண்ணு இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு சேம் எப்பவுமே சொல்ற மாரி தான். ஒரு ஒரு வயசு வரும்போது, ஒரு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, தானா எல்லாமே தானாவே புரிஞ்சிடும். சம்டைம்ஸ் எத்தன பேர் வந்து நம்மளுக்கு கூவி கூவி சொன்னாலுமே வந்து அப்போ புரியாது. ஒரு கட்டத்தில தானாவே வந்து எல்லாருக்குமே தானா ஒண்ணு வரும் பார்த்தீங்களா? அந்த பொறுப்புன்னு ஒண்ணு வரும். அப்போ வரும்போது தான் வந்து எல்லாத்தோட அருமையும் புரியும். ஸோ வந்து உங்களுக்கு என்னைக்கு அருமை புரியுதோ, வாழ்க்கைய வந்து ஓட்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாரி ஓட்டுங்க. தப்புன்னு தெரிஞ்சா ஸ்டாப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தப்புன்னு இல்ல நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டு சில விஷயத்த வாழணும். இல்ல இப்படி வாழணும்னு உங்களுக்கு சரின்னு பட்டா பண்ணுங்க. முடிஞ்சா சஜஷன் சில பேர்ட்ட கேளுங்க. கடைசியா நீங்க எடுக்கிற சஜஷனா தான் எதுவா இருந்தாலுமே இருக்கும். அட் லாஸ்ட் இந்த காசுன்ற விஷயம் வந்து முக்கியம். இப்ப இருக்கிறதுக்கு முக்கியம். பட் இருந்தாலுமே காசு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஸோ லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. காசும் இருக்கணும். அட் த சேம் டைமும் சந்தோஷமும் இருக்கணும். ஸோ லைஃப்பை வந்து சந்தோஷமா, ஜாலியா வாழுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.